ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கூடை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னும் அழகா இருக்கு பாருங்க. கைப்பிடி அடியில் பாகம்லாம் இந்த டைமண்ட் ஷேப்பில் அழகா இருக்கு. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன பூக்கூடை பண்ண போகிறோம். அழகான ஒரு பூக்கூடை பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ரெட் கலரும் ஒயிட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த 6 மணி போடுவோம்ல கூடை, ரவுண்டு ஷேப்பு, அதுக்கு ஃபஸ்ட்டு 6 மணி கோக்குறோம். ரெட் கலர் எடுத்திருக்கேன். இடையில வந்து ஒயிட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 6 மணி கோக்குறோம். இந்த 6 மணி பூ போடுவோம்ல, அதே மெத்தடு தான். 3, 4, 5, 6. ஆறு மணி பூ போடுறோம். ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. பாருங்க, 6 மணி போட்டாச்சு. அப்புறமா ஒரு ஒயரில் 5 மணி கோக்கணும். அடுத்தது 5 மணி கோக்குறேன். 1, 2, 3, 4, 5. 5 மணி கோக்குறேன். அடுத்தது பக்கத்தில் ஒரு ஒயரை விடணும். விட்டுட்டு ரெண்டு மணியில் ஒயருக்கு 4 மணி கோக்கணும். 6 மணி கணக்கு, 2 ஒயரில் ஒயர் இருக்கு, 4 மணி கோக்கணும். ஒன்று, 2, 3, 4. 4 மணி கோக்குறோம். அப்படி வரும். எல்லாரும் போடுங்க, ஈஸியாக தான் இருக்கும். இது பிகினர்ஸ் கூட போடலாம். இப்போ பக்கத்தில் ஒரு மணி விடணும். பக்கத்தில் ஒரு மணியை விடுறேன். மணி விட்டு இப்போ 2 ஒயரில் இருக்குது, 4 மணி. ஃபுல்லாக 6 மணி கணக்கு தான். பக்கத்தில் ஒரு மணியை விட்டுட்டோம்னா 4 மணி வரும். 1, 2, 3, 4. பாருங்க, இப்படி வரும். இப்போ பக்கத்தில் அந்த மணியை அப்படியே விட்டு, இந்த 6 மணியை சுற்றியே தான் நம்ம போட்டு வரணும். பக்கத்தில் ஒரு மணியை விட்டுறேன். இப்போது 4 மணி கோக்கணும். முதல்ல 6 மணி இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றியே தான் நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ தான் ரவுண்டு கிடைக்கும். ஒன்று, 2, 3, 4. பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ பக்கத்தில் ஒரு மணி கோக்குறோம்.
பக்கத்தில் ஒரு மணியை கோக்குறேன். இப்போ 2 மணியில் இருக்குது, 4 மணி கோக்குறோம். 1, 2, 3, 4. பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ கடைசி மணிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் ஒயர் 1, 2 இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ 2 மணியில் ஒயரை விடணும். 1 இது இருக்கு பாருங்க, இது 1. 2 மணியில் ஒயரை விட்டுட்டேன். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, அதனால் 3 மணிக்கு கோக்கணும். 1, 2, 3. பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு முடிஞ்சிச்சு பாருங்க. ஒரு 6 மணிக்கு ஃபஸ்ட்டு கொட்டினா அதை சுற்றியே நம்ம 6 மணிக்கு கோக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டு. மணி கோக்கணும். 4 மணியில் நம்ம வேறு கலர் ஒன்று கொடுக்க போகிறோம். ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, மிடில் ஒரு ஒயிட்டு, அதுக்கப்புறம் 2 ரெட் கலர் மணி. ஏன்னா டைமண்ட் ஷேப்பில் வரப்போகுது, அதுக்காக நான் பண்ணுறேன். மொத்தம் 4 மணி கோக்குறோம். அதில் ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, 2 ரெட்டு கோக்குறோம். ஃபஸ்ட்டு 4 மணி, செகண்டு வந்து 6 மணி கோக்குறோம். பாருங்கள், இப்படி வரும், அப்படியே குறுகி வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு மணியில் விடுறோம். பக்கத்தில் ஒரு மணி விட்டுட்டு 2 ரெட் மணி கோக்குறோம். 4 மணி பூ. 1, 2. பாருங்க, இது ஒரு 4 மணி. இப்போ பக்கத்துலேயே இன்னொரு ஒயரை விடுறோம். இப்பயும் 4 மணி பூ தான். 2 ரெட் மணி கோக்குறோம். 2 4 மணி பூ, ஒரு 5 மணி பூ, 6 மணி பூ. இது மாதிரி கோத்துட்டே வரணும். அதான் கூட வளைவாக வரும். இப்போ 2 ரெட் மணி. ரெண்டு ரெட் மணி கோக்குறேன். பாருங்கள், வளைஞ்சு உள்ளுக்குள்ளே வளைஞ்சு போட்டு பாருங்கள், பெண்ட் ஆகுது பாருங்கள். அதனால தான் 4 மணி கோக்குறோம். இப்போ இந்த கூர்மனை வந்துச்சு பாருங்கள், 1 இதெல்லாம் கூர்மனை. இந்த கூர்மனை வரும்போது மட்டும் 6 மணி கோக்கணும். மிச்ச இடத்துலலாம் 4 மணி பூ. இதுதான் கணக்கு. இப்போது 2 ஒயரில் இருக்குது, அதனால் அதே ஃபஸ்ட்டு கோத்த மாதிரி ஒரு ரெட் மணி, ஒரு ஒயிட் மணி, 2 ரெட் மணி. ஒரு ரெட் மணி, ஒரு வெள்ளை மணி, 2 ரெட் மணி. நாலு மணி கோக்கும், 6 மணி பூ. பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு 4 மணி பூ, 2 4 மணி பூ, ஒரு 6 மணி பூ. இதே மாதிரியே ஃபுல்லாக கோத்துட்டு வரணும். இப்போ 2 ரெட் மணி.
இப்போ பக்கத்துல இன்னொரு மணியில விடுறேன். மணியில விட்டுட்டு 2 ரெட் மணி. 2 ரெட் மணி. இப்போ வந்து இந்த கூர்மணம் வந்துருச்சு பாருங்க. கூர்மணி வந்தா 6 மணி கோக்கணும். இப்போ என்ன பண்ணோம், ஒரு ரெட் மணி, ஒரு வெள்ளை மணி, 2 ரெட் மணி. இந்த மாதிரி அப்படியே வளைஞ்சு அப்படியே கூரா வரும். அதுக்காக தான். இப்போ ஒரு ரெட்டு 4 மணி கோக்கணும். ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, 2 ரெட் மணி. நாலு மணி கோத்துருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி அழகா அப்படியே குறுகி வருது பாருங்க. இந்த இடத்துல அப்படியே குறுகி உள்ள போயிட்டு இப்படி வருது. இப்போ நான் இந்த லைன் முடிச்சுட்டு, இது வரைக்கும் நான் லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த லைனுக்கு வரேன். இந்த லைட் அப்படியே போடுங்க. இந்த இடத்துல 4 மணி பூ, இங்கே 6 மணி பூ. அதே மாதிரி தான் வரும். இந்த லைன் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. நான் இது ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சாச்சு. க்ளோஸாக காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து வாங்க எப்படி பண்ணலாம். இந்த நம்ம 6 மணி, இங்கே 2 மணி பிடிச்சோம்ல, இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். இப்போ அடுத்ததுக்கு இது பாருங்க. இப்போ வந்து இந்த மணியில் ஒரு மணியில் இருக்கு ஒயரு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் ஒயரில் 3 மணி ரவுண்டு தான் இனிமே வர்றது எல்லாமே 3, அதான் 4 மணி பூ. அப்போது 2 வெள்ளமே டைமண்ட் ஷேப்பில் செய்ய போகிறேன் அந்த கலரு. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், 2 வெள்ளை மணி. ஃபஸ்ட்டு 3 மணி தான் கொடுக்கணும். பேசிக் பிட்ஸில் பண்ண மாதிரி 4 மணி ரவுண்டுனா ஃபஸ்ட்டு 3 மணி கோக்கணும். 2 வெள்ளை மணி, ஒரு ரெட் மணி கோத்துக்கிறோம். 3 மணி ஃபஸ்ட் எடுத்தோன்னா 3 மணி, அப்புறமெல்லாம் 2 மணி தான். பாருங்க, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும் எல்லாம். அடுத்தது இப்போ பக்கத்தில் ஒன்று விடணும். பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். இப்போ 2 ரெட் மணி. இது அப்படியே டைமண்டாக வரும். அதுக்காக தான் இந்த வெள்ளை மணி கோத்துருக்கேன். இப்போ 2 மணி பூ கூட அழகாக டைமண்டாக வர்றதுக்காக. எல்லாமே நம்ம பேசிக் 3 மணி ரவுண்டு தான். அதாவது 4 மணி ரவுண்டு தான். 2 மணி கோத்துட்டு வரணும். பாருங்க, இப்போ ரெட்டு மணி கோக்குறோம். மேம வரும், அப்படியே வரும் வளைஞ்சி. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு மணியில் விடுறோம். ரெண்டு மணி. பாருங்க, இப்போ வந்து இருக்கு பாருங்க. இப்போ 2 வெள்ளை மணி. பாருங்க, இந்த மாதிரி வரும்.
இந்த சைடில் ஒரு ரெட் மணி, ஒரு வெள்ளை மணி. இந்த மாதிரி வரும் பாருங்க. அப்படியே வளைஞ்சு அழகாக வருது பாருங்க. இப்படி தான் வரும் ஷேப்பு. அப்படியே ஷேப்பு நம்ம பண்ணிகிட்டே வரணும். வெறும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பேசிக் பீட்ஸ் படி 3 மணி 4 மணி ரவுண்டு தான் இந்த லைன் ஃபுல்லாகவே. இனிமே அதில் வந்து நம்ம கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட், பாருங்க முடிச்சிட்டேன். இந்த லைன் முடிச்சாச்சு. 2வது 3 மணி ரவுண்ட் முடிச்சாச்சு. இந்த மாதிரி இது வரும் பாருங்க. 6 மணிக்கு அடுத்தது இதெல்லாம் 3 மணி ரவுண்டுக்கு 2 வெள்ளை மணி, ஒரு சிவப்பு மணி, அது மாதிரி போட்டேன். இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு கோக்கலாம் வாங்க. பாருங்க டைமண்ட் ஷேப்பாக வருது. இந்த மாதிரி தான் வரும் கூட பூ கூட. நம்ம அடுத்த ரவுண்டு போடலாம். ஃபஸ்ட்டு 6 மணி ரவுண்ட் போட்டோம். அடுத்தது 4 மணி ரவுண்டில் இந்த மாதிரி கலர் வச்சு போட்டிருக்கோம். இப்பயும் நம்ம 4 மணி ரவுண்டு தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரவுண்டும் நம்ம 3 மணி ரவுண்டு தான். நான் ஒரு மணி வெள்ளை மணியில் விட்டுருக்கேன். இப்போது ஒரு ரெட் மணி, ஒரு எல்லோ மணி. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 3 மணிக்கு கோக்கணும். அதுக்கு ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு ரெட் மணி கோத்துருக்கேன். இதை பாருங்க 2 ரெட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 மணிக்கு கோக்கணும். அடுத்த லைன் வந்துட்டோம். இப்போ 3வது லைன் வந்திருக்கோம். இதில் வந்து 2 ரெட் மணியும், ஒரு ஒயிட் மணியும். நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த டைமண்ட் எப்படி வருது பாருங்கள். அப்படியே தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே 4 மணி பூ தான். எல்லாத்துக்கும் 4 மணி பூ தான். இந்த டைமண்ட் முடிகிற ஷேப் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டு வர வேண்டியா. பக்கத்தில் இப்போ 1 மணி விடுறேன். விட்டு 2 மணி கோக்கணும். அடுத்தது பாருங்க, ஒரு மணியில் விட்டுட்டு ஒரு வெள்ளை மணி, ஒரு ரெட் மணி, 2 மணி. எல்லாம் 4 மணி பூ தான். ஒரு ஒயரில் விட்டுட்டிங்கன்னா 2 ஒயர் 2 மணியில் கனெக்ட் பண்ணிட்டு 2 மணி கொக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த டைமண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மணி கொத்து. இது பாருங்க, இந்த சிவப்பு டைமண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இது முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வரும். நம்மளே இது இப்போ வெள்ளை வருமா சிவப்புனா நம்மளே இது பண்ணிட்டு போட்டுக்கணும். அழகாக வரும் பாருங்க. அவ்வளோதான். இது பக்கத்தில் ஒரு மணி விட்டுட்டு நம்ம வந்து கோக்கலாம். இது பாருங்க, இந்த இது வந்து அழகாக வந்துச்சு 5 ஒயிட் மணி. பக்கத்தில் ஒரு மணி கொத்துட்டு எல்லாம் பேசிக் பீட்ஸ் 4 மணி பூ தான். பக்கத்தில் ஒரு ஒயரை விடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லைன் முடிச்சிட்டோம். 1 2 இந்த லைனில் வந்து இந்த பாருங்க இப்போ டைமண்ட் ஷேப் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் அதே பேசிக் பீட்ஸ் தான். ஃபஸ்ட்டு 3 மணி, அதுக்கப்புறம் 2 2 மணியா 4 மணி பூ தான் ஃபுல்லாக போட்டு வந்தேன். நீங்கள் ஒரே ஒரு என்னென்னா, இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டைமண்ட் ஷேப்பாக வர்றதுக்கு பிளாக்கா, இது ரெட்டா, ஒயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கோக்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே நான் வேறு எதுவுமே நான் பண்ணல. அப்படியே வருது பாருங்கள். இப்போ அடுத்த லைன் போடலாம். இப்போ அது பாருங்கள், இப்போ இந்த லைன் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த லைனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி இப்படி முடிஞ்சிச்சு. இப்போது வந்து 3 அதே 3 மணி தான் கோக்க போகிறேன். இது ரெட்டில் இருக்குல்ல, இது வந்து டைமண்ட் வந்து இது ஃபுல்லாக நம்ம ரெட்டு போட போகிறோம். இன்னும் அழகாக வருது பாருங்கள். கூட பூ கூட அழகாக அதுவே வருது. நம்ம வெறும் நம்ம வந்து எப்போ மணி எங்கே கோக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு போட வேண்டியதுதான். அதே அந்த 3 மணி, ஃபஸ்ட்டு 3 மணி, 2 மணி, அதே கான்செப்ட் தான் போட்டுட்டு வரேன். வேறு எங்கேயுமே எதுவுமே போடல நான். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 3 மணி, அடுத்த லைன் வந்துடுச்சு. இப்போது 3 மணி கோக்குறேன்.
ஃபஸ்ட்டு 3 மணி. அப்புறமா ஒயர்ல விட்டுட்டு 2 மணி. இது பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்ப பாருங்க தெரியுதுங்களா? நான் ரெட் போட்டோன்னே இது வந்து இங்க இடிக்குது. நம்மள வந்து இங்க வந்து ஒயிட் தானே வரணும். அதனால நம்ம ஒயிட் கோக்கணும். உங்களுக்காக சாம்பிளுக்காக போட்டு காமிச்சேன். இப்போ வந்து ஒயிட் வரணும். இது மாரி டைமண்ட் ஷேப்ல 1, 2, 3, 4, 5 வருது பார்த்தீங்களா? அதே மாரி. அதே மாரி நம்ம இங்க ஒயிட் வரணும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும் அது போடும்போதே. ஒயிட் போடணுமா? ரெட் போடணுமான்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அந்த ஷேப் வரும்போதே மணி வந்து டைமண்ட் ஷேப்ல வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து 2 ஒயிட் மணியும், மொத்தம் 3 மணி கோக்கணும். 2 ஒயிட் மணியும், ஒரு ரெட் மணியும் கோக்குறேன். இது வந்து சிம்பிள் தான். அது ஒண்ணும் இப்ப இது கிடையாது. அந்த கலருக்கு ஏத்த மாரி மணி போடணும். இல்ல எனக்கு இது போட வரல அப்படின்னு சொன்னா, நீங்க வெறுமனே பிளைனா கூட போட்டுக்கலாம் கூட. அந்த ஷேப் வந்துரும் உங்களுக்கு. இது பாருங்க. இந்த மாரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்ப அதே மாரி தான். இப்ப நம்ம ரெட் மணி கோக்குறோம். அது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போட வேண்டியது தான். எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியாது. நம்மளே சிலதெல்லாம் கரெக்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போட வேண்டியது தான். இப்ப வந்து 2 ரெட் மணி போடுறோம். உங்களுக்கு டைமண்ட் வரலன்னு சொன்னா, பிளைனா கூட நீங்க போட்டுக்கலாம். ஆனா கூட இதே மாரி ஷேப் அழகா வந்துரும். இப்ப பாருங்க. இப்ப முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த டைமண்ட் முடிஞ்சிச்சு. ரெட் டைமண்ட் முடிஞ்சுச்சு. இப்போ நம்ப ஒயிட் தான் போடணும். இப்போ நம்மளுக்கு டைமண்ட் முடிஞ்சிச்சு. இதில 4 வந்துச்சு. இதில 4 மணி, 4 மணி, இந்த மணி 4 மணி. ஆட்டோமேட்டிக்கா அது வரும். இப்போ நம்ப ஒயிட் போட்டுக்கலாம். அழகா வருது பாருங்க. கூட அடியில சூப்பரா இருக்கும். இன்னும் கைப்பிடிலாம் வச்சோம்னா, இப்போ ஒயிட்டு. பார்த்தீங்களா? இந்த மாரி வரும். இப்போ நம்ம அடுத்தது ஒயிட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரெட் தான் கோக்கணும். ஒரே மணியில தான் விட்டுட்டு நான் 2, 2 மணியா தான் கோக்குறேன். கலருக்கு ஏத்த மட்டும் பார்த்துக்கங்க. இப்போ ரெட். இப்ப பாருங்க. இப்போ நான் இப்போ ஒயிட் மணில பக்கத்து மணில விடுறேன். இப்ப என்ன பண்ணணும், இங்க ஒரு ரெட்டு, இங்க வந்து ஒரு ஒயிட். இங்க பார்த்துக்கங்க. இது பாருங்க. டைமண்ட் ஷேப்ல நம்ம ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட். ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட். பார்த்தீங்களா? இந்த மாரி வரும். நம்மளே வந்து கரெக்ட்டா மெஷின் பண்ணி போடணும். இப்போ பக்கத்துல இருக்கிற மணியில விடுறேன். இப்ப என்ன வரும்? இப்ப இந்த இந்த அப்படியே ஒயிட் மேல வரும். அதனால நம்ம இப்போ ஒயிட்டு, ஒரு ரெட்டு. எப்பயுமே பீட்ஸ் வந்து கிராஸா தானே வரும். அதனால வந்து பாருங்க. கரெக்ட்டா வருது பார்த்தீங்களா? அழகா அது தானா வளைஞ்சு, அப்படியே தானா வளைஞ்சு வருது. ஒண்ணுமே பண்ணல. அப்படியே கோத்துக்கிட்டே தான் வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மணி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஒயிட்டு, அப்புறமா 2 3 மணி பீட்ஸ் தான் கோத்தேன். வேற எதுவுமே சேஞ்ச் கிடையாது. அப்படியே கோத்துக்கிட்டே வரேன். இப்ப பாருங்க, இப்போ வந்து நம்ம உள்ளுக்குள்ள 2 மணி வரணும்.
எப்பவுமே இந்த கிராஸாக தானே வரும் பீட்ஸ். அதனால் 2 மணி முடிஞ்சிட்டா இந்த டைமண்ட் முடிஞ்சிடும். 2 ரெட்டு. 2 ரெட் மணி கோக்குறேன். பாருங்க. இப்போ வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற மணியில் உயர விடுறேன். இப்போ என்ன பண்ணோம், இங்கே ஒயிட் வரும், முடிஞ்சு போச்சு. இது டைமண்ட் முடிஞ்சிச்சு ரெட்டு. இப்போ ஒயிட் 2 மணி இப்படி கிராஸாக வரும், 2 ஒயிட் மணி. பாருங்க, அழகாக வந்துடுச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே பக்கத்தில் ஒரு ஒயிட் மணியில் உயர விடுறேன். உயர விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அடுத்த டைமண்ட் போட போகிறோம். இந்த மாதிரி ரெட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த டைமண்டுக்கு நம்ம போகிறோம். இந்த டைமண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் டைமண்ட் இங்கே ஒயிட் வந்திருக்கு. இப்போ ரெட்டு போடணும் ஆட்டோமேட்டிக்காக. 2 ரெட்டு வரும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்திருக்குல்ல, அதே மாதிரி தான் 2 ரெட்டு. இந்த மாதிரி நம்ம எத்தனை அளவு வேணுமோ, உங்களுக்கு ஹைட்டாக ரொம்ப ஹைட்டாக வேணுமானா போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியது தான். பாருங்கள், அழகாக அடுத்தது வந்துச்சு. இப்போது இந்த ஷேப் வரணும்ல, ஒரு ஒயிட்டு, ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு. ஓரத்துக்கு உள்ளே வந்து ரெட் மணி வரும், வெளியில் கார்னருக்கு ஒயிட் மணி வரும். அதுக்காக தான் ஒன்று ஒயிட், ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட். ஒரு ரெட்டு. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுருலாம். பாருங்க, இதே மாதிரி தான் வரும். அழகாக வந்திருக்கு பாருங்க. கூட வருது, அழகாக வருது. நான் இந்த ஒயர் இது முடிச்சுட்டு, இந்த லைன் முடிச்சுட்டு நான் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி தான் போட்டு வரணும். நான் இந்த லைன் ஒயர் சின்னதாக ஆகிடுச்சு. இதை முடிச்சுட்டு நான் பெரிய ஒயர் தான் இது வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த லைன் நம்ம போடலாம். நீ பாருங்க, நான் இந்த லைன் முடிச்சிட்டேன். இது பாருங்க, இந்த இது முடிஞ்சிச்சு. நம்ம இன்னும் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டுடலாம். கூட சைஸு பூ கூட இன்னும் ஒரு லைன் போடலாம். 3 மணி 4 மணி லைன் இருக்குது பார்த்தீங்களா? 4 மணி பூ. நம்ம இன்னும் ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த பூ முடிஞ்சிச்சு. பாருங்கள், இப்போ வந்து இந்த டைமண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம 4 மணி பூ போட்டுடலாம். ஏன்னா இந்த டைமண்ட் மேலே இந்த வெள்ளை கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதனால் போட்டு அடுத்த லைன் என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு இதை போடுங்க. இந்த லைனும் 4 மணி பூ தான். 3 மணி கோக்குறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பம் எப்போயும் 3 மணி. நம்ம மேட்ச் பார்த்துட்டு வச்சுட்டு 1 மணி எடுக்கலாம். 3 ரெட் மணி கோக்குறேன். இப்போ அடுத்த லைனுக்கு வந்துட்டேன். அடுத்த ரோக்கு பாருங்க, இது பாருங்க. இப்போ அடுத்த ரோவில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு வெள்ளை வரும். வெள்ளை இப்போ 2 இந்த வெள்ளை மணியில் ஒயரை விடுறேன். ஒயரை விட்டுட்டு வெள்ளை ஒயரை விட்டுட்டேன். இப்போ என்ன மணி வரணும்னா, இப்போ ரெட்டு, ஏன்னா 4 ரெட்டு இருக்குல்ல இந்த டைமண்டில், அதனால ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு வரும். இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு ரெட்டு ஆனால் அழகாக வரும். பின்னாடி போட்டு முடிச்சிங்கன்னா சூப்பராக வரும். ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட். ஃபஸ்ட்டு 3 மணி, அதுக்கப்புறம்னா 2 மணியாக கோத்துட்டு வரணும். அதனால் எதுலேயுமே மாற்றம் கிடையாது. ஒரே ஸ்டீரியோ டைப்பு தான். இல்லை வேறு இடையிலலாம் இதுவே கிடையாது.
பாருங்க, பாருங்க கரெக்ட்டா வந்துச்சு பாருங்க. இந்த மணி. பாருங்க நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5 வந்து 1, 2, 3, 4, 5 வந்து 3 மணி ரவுண்டு. இந்த 6 மணி ரவுண்ட்லேருந்து எடுத்து 5 3 மணி ரவுண்டு 5 ரோ இது மாதிரி போட்டு வரணும். டிசைன் மட்டும் பார்த்துட்டு போட்டு பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான். இப்போ பக்கத்தில் ஒரு ஒயரை விடுறேன். ஒயரை விட்டுட்டு இப்போ என்ன வரணும், இங்கே பாருங்கள். இப்போ வந்து இப்போ வெள்ளை மணி இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போனா வந்து என்ன வரும், இங்கே வந்து ஒரு வெள்ளை மணி, இங்கே பாருங்கள், ஒரு வெள்ளை மணி 2 வெள்ளை மணி கோக்குறோம். அவ்வளோதான். இந்த வெள்ளை 2 மணி கோக்கணும். அது நம்ம என்ன பூன்னு போட்டு அதுக்கேற்ற மாதிரி கலரை மாற்றிக்க வேண்டியது தான். பாருங்க அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா? டைமண்ட், வெள்ளை டைமண்டு, ரெட் டைமண்ட், ஒயிட் டைமண்ட். அவ்வளோதான். இந்த ரோ நம்மளுக்கு இதுவரை முடிச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக கோத்துட்டு வரணும். இந்த ரோ அழகாக முடிஞ்சிச்சு பாருங்கள். டைமண்ட், ஒயிட் டைமண்ட். இப்போ ரெட் கலர் 2 மணி ரெட்க்கு வரணும்ல, அது ரெட்டு அழகாக வருது பாருங்க. கூட பூ கூட சூப்பராக 2 சகப்பு மணி கோக்கணும். மணி கோக்குறேன் பாருங்க. ஸ்டவ் பண்ணி கோக்குறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த ஒயருக்குள்ளே விடுறேன். ஒரு பொருளை ஒயர் விட்டுட்டு 2 மணியாக கோத்துட்டு வர வேண்டியது. இப்போ என்ன மணி கோக்கணும்? ரெட்டு. இந்த ரெட்டு வந்து இருக்குல்ல, அது மாதிரி ரெட்டு தான். 2 ரெட் மணி. ரெண்டு ரெட் மணி கோக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்க. அடுத்தது பக்கத்தில் ரெட் மணியில் விடுறேன். இப்போ என்ன பண்ணோம்? 2 ரெட் மணி கோக்கணும். பாருங்க 2 மணி கோத்துட்டேன். இப்போ ஒயிட் மணிக்குள்ளே விடுறேன். ஒயிட் மணிக்குள்ளே விட்டுட்டு இப்போ என்ன கோக்கணும்? இங்கே மொத்தம் 3 ரெட் இருக்குது. அதனால் ஒரு ரெட்டு வரணும், ஒரு ரெட்டு ஒரு ஒயிட் வரணும். ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட். பாருங்க 2வது கட்டமும் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான். இது ஃபுல்லாக நான் வந்து கோத்துட்டு இந்த லைன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைமில் ஒரு மாற்றம் வரும், நான் சொல்கிறேன். இது வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பூக்கூடை இது வரைக்கும் முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த 3 மணி ரவுண்டு 1 2 3 4 5 பட்டு நான் போட்டு இது வரைக்கும் முடிச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடைசியில் இந்த ஒயரிங் இங்கே இடத்துல முடிஞ்சிருக்கு. இப்போது நம்ம இந்த இந்த வெள்ளையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முனையிலலாம் விட்டுடணும். ஒயர் விட்டுட்டு வெறும் இந்த இடத்துல மட்டும் பூ மாதிரி அப்படியே வளைஞ்சி வரும். இது மட்டும் தான் நம்ம 3 மணி ரவுண்டுக்கு வைக்கணும். இந்த இடத்துலலாம் வரும்போது விட்டுடணும். அப்படியே இந்த பூ மாதிரி அப்படியே வளைஞ்சி வரும். அதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, 3 வந்து சிகப்பு மணி கோக்குறோம்.
மணி கொக்கர்னா இப்போ பக்கத்தில் ஒரு மணி விடுறேன். இல்லை 2 மணி கொக்குறேன். இப்போ வந்து பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுட்டு இப்போ வந்து 2 வெள்ளை மணி. இந்த இது முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து வெள்ளை மணி இருக்கும். இப்போ கடைசியில் இந்த சிவப்புல மட்டும்தான் நான் விடுறேன். ஒயரை 2 வெள்ளை மணி விடணும். 2 வெள்ளை மணி கோக்கணும். 2 வெள்ளை மணி கோக்குறேன். வெள்ளை மணி கோத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த மணியில் நம்ம ஒயரை விடக்கூடாது. இப்போ அடுத்தது சிவப்புல தான் நம்ம விடணும். அப்படி 2 வெள்ளை மணி 3 மணி கோக்கணும். 3 மணி கோக்கும் போது 2 வெள்ளை மணி ஒரு சிவப்பு மணி. 2 வெள்ளை மணி ஒரு சிவப்பு மணி கோத்தாச்சு. 2 வெள்ளை மணி சிவப்பு மணி கோத்தாச்சு. இந்த வெள்ளை மணியில் நம்ம எதுவுமே கூடாது. அப்படியே ப்ளைனாக விட்டுடணும். சிவப்பு மணியில் தான் கோத்துருக்கேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வளைவு வரதுக்காக இடையில இடையில இந்த வெள்ளை மணியில் இந்த எதுவுமே கோக்கக்கூடாது. சிவப்பு மணி தான் கோத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் ஒரு வேலையிலையும் கோக்கணும். பாருங்க இந்த மாதிரி வரும். இடையில ஒரு மணி விட்டோன்னா எப்படி இருக்கு பாருங்க. அழகாக வருதா? டிசைன் மாதிரி வரும். இங்கே அப்படியே டிசைன் மாதிரி வரும். இப்போ 2 சிவப்பு மணி. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒயரை விட்டுட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒயரை எடுத்துட்டு வந்து தான் சுருட்டி இன்சைடு சுருட்டி ஏன்னா ஒரு மணி அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வளைவா இது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரி இந்த ஒயர் விட்ட மாதிரி நம்ம இங்கே இது கொடுத்துட்டு இந்த சிவப்பு மணியில் விட்டுட்டு 2 வெள்ளை மணி கோத்துட்டுறோம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இங்கேயும் ஓப்பனாக இருக்குது பாருங்கள். ஒரு மணியில் கோக்கில் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஒயரை. இப்போ கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இதுலேயும் ஒரு மணியை விட்டுட்டு வெள்ளை மணியை விட்டுட்டு நம்ம 2 மணி கோக்குறோம். அதுதான் டெக்னிக், வேறு ஒன்றும் இல்லை. அது ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக அந்த வளைவாக தெரியும். அதுக்காக தான் ஒயர் கூட அந்த வளைவு நெளிக்கிறதுக்காக இந்த மணி. இப்போது 2 சிவப்பு மணி. வளைவு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதே ரவுண்டே போட்டுகிட்டே முடிச்சுக்கலாம். வளைவு வேணுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு மணியில் விட்டுட்டு கொண்டலாம். வளைவு வேணாம் இதோட எனக்கு போதும் பூக்கூட அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இது மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு மணி விடாமல் அப்படியே கோத்துட்டு டைமண்டை முடிச்சுக்கலாம். வளைவு வேணால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இந்த மாதிரி அந்த மணியை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இது கொஞ்சம் வேலை அதிகம். ஒயரை உள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், ரெண்டு வெள்ளை மணி,
இப்போ இந்த மணியை விட்டுட்டு சோப் மணியில் 3 மணி கோக்கணும். இந்த ஒயரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். நான் என்ன விட்டுட்டு இந்த ஒயரில் கொண்டு வந்துடுங்க. மாதிரி இந்த ஒயரையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஒயருக்கு கொண்டு வந்துடணும். இந்த சிவப்பு மணிக்கிட்ட கொண்டு வந்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருக்கும். இந்த பாருங்கள், ஒன்று விட்டுட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், ஒரு மணியில் விட்டுட்டு இந்த கோபுரம் மாதிரி வந்துடுச்சு, டைமண்ட் மாதிரி வந்துடுச்சு. இது அப்படியே அழகாக வரும். இதழ் மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக நம்ம இதழ் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம அதே பண்ணுறோம். ரெண்டு ஒயர் இல்லைனா கூட ஒரு ஒயரில் கூட அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். முடிஞ்சிச்சு பாருங்கள். இதை மட்டுட்டு ஒரு மணி வெள்ளை மணி கோத்துற வேண்டியது தான். மேலே ஒரு மணி வெள்ளை மணி கோத்துருங்க. இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டேன். இது மட்டும் குறைச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா குறைச்சி போட்டுற வேண்டியது தான். இது 3 மணி, 2 மணி, அதுக்கு கடைசியில் 1 மணி, அவ்வளோதான். இது மாதிரி தான் கோக்கணும். இதில் 2, அப்புறம் 2, அப்புறம் 1. இது மட்டும் இங்கே மட்டும் விட்டுட்டு அப்படியே கோபுரம் மாதிரி வரணும். ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டு கோக்க வேண்டியது தான். ஒரு மணியை விட்டுட்டு குறைச்சிட்டு கோத்துடலாம். இதே மாதிரி நான் போத்துட்டு நான் கைப்பிடி எப்படி வருதுன்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த 2 இருக்குது, இதே மாதிரி முடிச்சிடுறேன் நான். இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இப்போ 2 முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு ஒரு வெள்ளை மணி ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டு வந்துட்டு பண்ணணும். 1 மணி விட்டுட்டு கோத்திக்கணும். ஈஸி தான், அது சிம்பிள் தான். இந்த 1 மணி பாருங்கள், இந்த 2 முடியும். கடைசியில் இந்த வெள்ளை மணி முடியும் போது இந்த ஒரே ஒரு வெள்ளை மணியை வச்சு இது பாருங்கள், இது அப்படியே சைடில் சொல்லிவிட வேண்டியது தான். இந்த மணியில் விட்டுற வேண்டியது தான். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். 1 மணி மட்டும் தனியாக வரும். 1 மணியாக சொருவி இதில் விட்டுருங்க. இதே மாதிரி தான் முடிஞ்சு. இன்னும் 1 முடிஞ்சிட்டு இந்த ஒயரை இதில் சொருவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நான் இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பூ கூட பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது இதழ் மாதிரி ஒரு இதுவும் இதழ் மாதிரி அப்படியே நம்ம இது மாதிரி வளைஞ்சிக்கிது பாருங்கள், அழகாக. கீழே பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். அது இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஒன்று குறைச்சி போடணும். இதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு டைம் ஆகும். வேறு இந்த டைமண்ட் போடுறதுக்கு மட்டும்தான் 3 குறைச்சிட்டு இது 2 குறைச்சி 1 குறைக்கணும், அவ்வளோதான். மிச்சது எல்லாமே 6 மணி, இதில் ஒரு 6 மணி, அதுக்கப்புறம் 2, 4 மணி பூ அப்படியே போட்டு வர வேண்டியது தான். போட்டு நம்ம அந்த டைமண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மணி கோக்க வேண்டியது தான். நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் அப்படியே நம்ம குறைச்சி போட வேண்டியது தான். 1 மணி விட்டுட்டு 1 மணி விட்டு போடுவோமே, அதே தான். லாஸ்ட்டில் 1 மணி கோக்கணும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கைப்பிடி வைக்க போகிறோம். ரெட் கலர் வெளியிலவும் உள்ள ஒயிட் கலரும் வைக்க போகிறேன். இந்த இதில் ஜாயின் பண்ண 1 2 3 3 மணி இருக்குது பார்த்தீங்களா? இதில் எதுலையாச்சும் 1 2 3 3 விட்டுடுங்க. 1 2 3 3 விட்டுடுங்க. இதில் இந்த இதில் 1 2 3 3 இருக்குது பாருங்கள். இதில் 3 மணியில் ஒயர் சொருவிட்டு 1 மணி கோத்தணும். அதுக்கப்புறமா 2 மணியில் 1, ஒரு சைடு 2 மணி, இன்னொரு சைடு 1 மணி. அது அப்படியே நம்ம அந்த 4 மணி பூ போட்டு வரணும் ஃபுல்லாக கைப்பிடிக்கு. சார்னரி போடுவோம்ல பேசிக் பீட்ஸில், அது மாதிரி 1 2 3 3 மணியில் நம்ம ஒயர் கோக்கணும். போட்டு அப்படியே கைப்பிடி போட்ட வேண்டியதான். சூப்பராக அழகாக இருக்கும். கோவிலுக்கு கொண்டு போகிற மாதிரி கூட பாருங்கள், பூக்கூட நல்லா வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 இது 3த்துலேயும் ஒயர் விட்டுருக்கேன். இது பாருங்கள். இப்போது ஒரு
பாருங்கள், ஒரு சிவப்பு மணி இப்போ கோத்துருக்கேன். அடுத்தது ஒயரை ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு ஒயிட்டு ஒரு சைட்லேயும், இந்த சைடு வந்து இந்த சைடு ஒரு ரெட் மணி எல்லாம் ஓரத்தில் நடுப்புற வந்து ஒயிட் மணி கொடுக்க போகிறேன். இது பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒயிட் மணிக்குள்ளே வெளில வர இந்த மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி அழகாக வரும். இந்த மாதிரி அப்படியே கைப்பிடி ஓரத்தில் ரெட்டு, நடுப்புற ஒயிட் அப்படியே கொடுத்துட்டு வாங்க. போட்டுட்டு நிறுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து ரெட்டு மொத்தம் 3 மணி கணக்கு. 2 மணியில் ஒரு ஒயரு, இந்த சைடு ஒரு ஒயரில் ஒரு மணி. பாருங்கள், இதே மாதிரி வரும். கைப்பிடி இப்படி தான் வரும். அப்படியே போட்டுகிட்டே வாங்க. ரெட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு சைட்லேயும் ஒயிட். நீங்கள் அந்த சைடு பாருங்கள், இந்த மாதிரியே அழகாக வந்துகிட்டே இருக்கு. நான் இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ 18, 20 அந்த மாதிரி நம்ம வந்து கைப்பிடி அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு கோத்துக்கலாம். கடைசியில் முடிக்கும் போதும் அதே மாதிரி இதில் 3 ஒயரில் கோத்துட்டு முடிச்சு போட்டுடணும். இதே மாதிரி நீங்கள் கோத்துட்டு வாங்க. நாங்கள் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ கோத்துட்டு வாங்க. நான் இதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ லாஸ்ட்டில் ஒரு சிவப்பு மணி கோத்துக்கலாம். 3மே சிவப்பு மணி கோத்துக்கிறோம். இப்போது இந்த சைடு 3 விட்டுட்டு, இந்த சைடு 3 பூ விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இல்லை நான் வெள்ளை மணியில் சைடில் விடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம விட்டோம்ல அதே மாதிரி தான். இந்த சைடு ஒயரை இந்த சைடில் விடணும். இந்த ரைட்டில் விடுறது ரைட் சைடு ஒயரில் இந்த மணியில் விடுறேன். விட்டுட்டு முடி போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். இது வந்துடுச்சு பாருங்கள். ரெண்டுத்தையும் சேர்த்து டைட்டாக நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இழுத்துட்டு இது பாருங்கள், இப்படி இழுத்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டு இந்த ஒயரை அப்படியே இந்த மணிக்குள்ளே சொருப்பணும். ஏன்னா அது கைப்பிடி ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாருங்கள், இது அப்படியே இந்த ஒயரில் விட போகிறோம். இது பாருங்கள், இது மணிக்குள்ளே விட்டுட்டு எடுத்துகிட்டு வாங்க. நாட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஊக்கு போட்டு தான் பண்ணணும். பாருங்கள், இது ஊக்கு உள்ளே விடுறேன். இப்போ ஒயர் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இப்போ நான் கைப்பிடி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒன்று இது பாருங்கள், இதை நான் வந்து இந்த ஒயரை வந்து இந்த மணிக்குள்ளே விட்டுருக்கேன். இந்த விட்டுட்டு இது ஃபுல்லாக இந்த மணிக்குள்ளே ஒயர், வெறும் ஒயரு, இந்த ஒயரை கூட்டினா இந்த மாதிரி வந்து லூஸாக இருக்காது, ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அந்த பாருங்கள், இந்த ஒயரை வந்து ஃபுல்லாக இதில் கோக்க போகிறேன். இந்த சைடு ஒயரை வந்து இந்த மணியில் விட்டுருக்கேன் ஒயரு.
இந்த மணியில் விட்டுட்டு வெறும் ஒயரை அப்படியே ஃபுல்லாக இதில் போக்கணும். இந்த சைடு வந்து இது ஃபுல்லாக கோத்துட்டு முடி போடணும். அப்போ வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி லூஸாக இருக்காது, ஸ்டிப்பாக இருக்கும் அழகாக பூ கூட. அதுக்காக தான் இது நான் பண்ணுறேன். இது பாருங்கள், இதே மாதிரி ஒன்று காமிக்கிறேன், அதே மாதிரி நீங்கள் விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பூ கோக்கணும். இந்த மாதிரி வெறும் ஒயரை மட்டும் இழுக்கணும், உள்ள நுழைக்கணும் ஒயரில். இந்த மாதிரி பழிச்சிட்டே வாங்க. இந்த சைடு ஃபுல்லாக இது, அந்த சைடு ஃபுல்லாக வச்சு கடைசியில் இழுத்து முடி போட்டுட்டுங்க. அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும் கூட கைப்பிடி. அதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், அந்த மிச்சம் இருக்கிற ஒயரை வந்து இதுக்குள்ளே விட்டோன்னு எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை வந்து அப்படியே இதுக்குள்ளே இது பண்ண, அப்போ தான் நம்மளுக்கு கைப்பிடி லூஸ் ஆகாமல் இந்த மாதிரி அழகாக அப்படியே ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அது பாரு, நல்லா இது பண்ண மாதிரி தைச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் அழகாக. இதில் வந்து நான் மிச்சம் இருக்கிற ஒயரெல்லாம் இதுலேயே வந்து விட்டுடணும் மணிக்குள்ளேயே. அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் ஒயரை தான் விடுறேன், அப்படியே ஸ்ட்ரிப்பாக இருக்கும். ஓகே, நான் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். கைப்பிடிக்கு அப்படியே சொறி விட்டுடலாம் ஒயரை. நீங்கள் கட் போட பண்ண வேண்டாம், அப்படியே சொறி விட்டுடுங்க. டைட் பண்ணி இது பாருங்கள், ஃபுல்லாக சொருவிட்டுங்க. என்ன அழகாக வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூட என்ன சூப்பராக வந்திருக்கு. இதை கட் பண்ணிக்கிறேன் ஒயரை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், முடிஞ்சிச்சு பாருங்கள். என்ன ஸ்ட்ரிப்பாக இருக்குது பாருங்கள் கைப்பிடி. இந்த கை விட்டது என்ன அழகாக ஸ்ட்ரிப்பாக வந்திருக்கு பாருங்கள். இது பெட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள். இதழ் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். பூ கூட இது அழகாக பூ வச்சுட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா வந்திருக்கு பாருங்கள். கீழெல்லாம் இதெல்லாம் பாருங்கள், 4 சைடு அந்த கோணம், அந்த கூறு மொனை பாருங்கள், அழகாக கூறு மொனை அழகாக வந்திருக்கு. கைப்பிடி இப்படி இந்த மாதிரி அப்படியே விரிச்சிக்கலாம், இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். ஒரிஜினலில் ரியலிஸ்டிக்காக இருக்குது கூட. இந்த இடத்துலலாம் பாருங்கள், வளைவு அழகாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த வளைவுலாம் உள்ளுக்குள்ளே அமைங்கியிருக்கு பாருங்கள், தானாக வந்திருக்கு அழகாக. கைப்பிடி பாருங்கள், சூப்பராக. அது அப்படியே கோயிலுக்கு கொண்டு போகலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விரிச்சிக்கலாம், தாமரை பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இது பிசுறு இது இல்லாமல் அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு கூட. ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 6 மணிக்கு ஒத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு லைன் ஃபுல்லாக அந்த இது போட முடியும், அருங்கோணம் ஷேப்பு எல்லாத்துலேயும் 6 மணி. அதுக்கப்புறம் போட்டுக்கணும் செகண்ட் ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு இந்த பாருங்க, இந்த கார்னரில் வருது பார்த்திங்களா, 1 2 இந்த கார்னரில் 1 2 3 4 5 6 கார்னரில் மட்டும் 6 மணிக்கு ஒத்துட்டு, இந்த இடையில வந்து நான் 2 மணிக்கு போடுவோமே,
பேசிக் பீட்ஸ் 4 மணிப்பூ, இடையிலனா 4 மணிப்பூ, 4 மணிப்பூ. இதுதான் இந்த அடுத்த லைன். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே அதே பேசிக் பீட்ஸு. ஃபஸ்ட்டு 3 மணி 2 மணி, ஃபஸ்ட்டு 3 மணி 2 மணி, 1 2 3 4 5 அது மாதிரி 5 லைன் போட்டுக்கணும். 5 லைன் போட்டு அப்புறம் கடைசியில் வரும்போது மட்டும் ஒன்று ஒன்றா குறைக்கணும். அவ்வளோதான். அந்த இது மட்டும் கலர் வந்து இதில் பண்ணியிருக்க மாதிரியே போட்டுங்க. நீங்கள் கலர் வேணான்னா அப்படியே ஃபுல்லாக ப்ளைனாக போட்டுக்கலாம். கூட இந்த மாதிரி அழகாக வளைஞ்சி வரும். இந்த மாதிரி வந்து பாருங்கள், பூ தாமரை பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் பூ கூட. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.